12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.5ல் முதல் கணக்கு. ஒரு பாலம் பரவளைய வடிவில் உள்ளது. பாலம் ஒரு பரவளைய வடிவத்தில் இருக்கு. அடுத்தது மையத்திலிருந்து 10 மீட்டர் உயரம். அதனுடைய உயரம் 10 மீட்டர். இந்த இடம் எக்ஸ் அச்சுன்னு வச்சுப்போம், இது ஒய் அச்சுன்னு வச்சுப்போம். இந்த ஒய் அச்சு அப்படிங்கிறது இந்த பாலத்தோட மையப்பகுதி. மையத்தில் இதனுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலம். அடிப்பகுதிங்கிறது இந்த இடம். இது எவ்வளோன்னா 30 மீட்டர் அகலம். 30 மீட்டர். இந்த ஒய் அச்சு 2 பாதியாக பிரிக்கிறதுனால இது ஒரு 15 மீட்டர், இது ஒரு 15 மீட்டர்னு 2 பகுதி வருது. அடுத்தது மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் காண்க. மையந்தோருக்கு இந்த ஒய் அச்சு தான் மையம். இதுலேருந்து 6 மீட்டர் தொலைவில் 6 மீட்டர் தொலைவில் 6 மீட்டர் தொலைவு இதுன்னு வச்சுப்போம். இதனுடைய தொலைவு எவ்வளவு? 6 மீட்டர். இந்த பக்கமும் உண்டு, இந்த பக்கமும் உண்டு, 2 பக்கமும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. 6 மீட்டர் தொலைவில் இந்த பாலத்தோட உயரம் கேட்டிருக்காங்க. இந்த உயரம் தான் நமக்கு தேவையான ஆன்சர். முதல்ல இந்த புள்ளியை குறிப்போம். இந்த இடத்துல இருக்கிற புள்ளி, இந்த இடத்துல எக்ஸு கம்மா ஒய்ன்னு தான் நம்ம பாயிண்ட் குறிப்போம். எக்ஸுங்கிறது என்ன வரும்? மையத்திலேருந்து இது வரைக்கும் இருக்கிற தொலைவு, நீட்டு எவ்வளோ, லெங்க்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 மீட்டர். அதனால் எக்ஸுக்கு பதிலாக 15. அப்புறம் ஒய். ஒய்ங்கிறது எது? இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது ஒய். ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். அதனால் ஒய்ங்கிறது 10. ஓகே. ஆனால் இது எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே ஒய் வர்றதுனால நம்ம கிராஃபு குறிக்கும்போது எக்ஸ்ஹெச்சு கீழே இருக்கிற ஒய்க்கு நம்ம என்னன்னு கொடுப்போம்? மைனஸில் தானே நம்பர் கொடுப்போம். அதனால் இந்த 10ங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா -10ன்னு இருக்கும். ஒரு புள்ளி குறிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு புள்ளி. இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். அடுத்தது இந்த இடத்த எடுத்துக்கிறோம். இந்த இடத்த எடுத்துக்கும்போது நம்ம இங்கே ஒரு புள்ளியை குறிக்கிறோம் அப்படின்னா, ஒரு புள்ளியை குறிக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, புள்ளியை குறிக்கும்போது அந்த 2 கோடுகள் சந்திக்கிறது செங்குத்தாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கணும். அதே நேரத்தில் அது ஆதிப்புள்ளி வழியாக செல்லணும். ஆதிப்புள்ளினா மையம், மையம் வழியாக செல்லணும். இதில் கரெக்டாக இருக்குது, செங்குத்தாகவும் இருக்குது, ஆதி வழியாகவும் செல்லுது. ஆனால் இந்த புள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா இது செங்குத்தாக இருக்குது, ஆனால் இது எது வழியாக செல்ல? ஆதி வழியாக போகல. அதனால் இதை எடுத்துக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்? இதை கொஞ்சம் நீட்டி இந்த இடத்த எடுத்துக்கிறோம். இந்த இடத்த எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு 10 மீட்டர் தெரியும். ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு தெரியாது. ஒய் அச்சு தான் இது. ஆனால் இது தெரியாதுங்கிறதுனால இதை ஒய்ன்னு வச்சுப்போம். ஏற்கனவே ஒய் அச்சுன்னு இருக்கிறதுனால இதை ஒய்ன்னு வச்சுக்காமல் ஒய்1ன்னு எடுத்துக்கிறோம். ஒய்1 வந்துட்டா அடுத்தது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு? 6 மீட்டர். இங்கே 6னா இங்கேயும் 6 தான், இங்கேயும் 6 தான். அதனால் இந்த இடத்துலையும் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 6 தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக என்ன வரும்னா ஒய்1 வரும். அதே நேரத்தில் எக்ஸ்ஹெச்சு கீழே தான் நம்ம அந்த ஒய்1 குறிக்கிறோம். அதனால் இது ஒய்1ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும்னா மைனஸில் இருக்கும். அதனால் -y1. புள்ளிகளை குறிச்சாச்சு. இந்த பரவளையம் நமக்கு கீழ் நோக்கி திறப்புடையது. பரவளையம் கீழ் நோக்கி திறப்புடையது. அதனால் பரவளையத்தோட சமன்பாடு என்ன வரும் அப்படின்னா x² -4ay அப்படின்னு வரும். இதுதான் பரவளையத்தோட சமன்பாடு. இந்த பரவளையத்தோட சமன்பாட்டில் முதல்ல இந்த புள்ளியை பிரதியிடுறோம். எது? 15, -10ன்னு இருக்குல்ல, 2 புள்ளியும் ரெண்டுமே தெரிஞ்ச மதிப்பாக இருக்கிற 15 - 10 பிரதியிடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 15 = -4a
ஒய்க்கு பதிலாக -10. 15 ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னா 15 × 15 225. இந்த பக்கம் இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். +4a. இந்த 10 என்ன செய்கிறோம், இந்தாண்ட கொண்டு வரோம். இந்த பக்கம் கொண்டு வரப்போ /10ன்னு வந்துடும். 4a = 225/10. இந்த 4aயோட மதிப்பை இதில் பிரதியிட போகிறோம். இப்போ இதில் பிரதியிடும்போது இந்த பரவளைய சமன்பாடு என்ன ஆகுது அப்படின்னா x² - 4a இருக்குல்ல, 4aக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 225/10 × y. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, 6, -y1. இப்போ இதை பிரதியிட போகிறோம். இந்த பரவளைய சமன்பாட்டில் இந்த மதிப்பை பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 6. 6² = -225/10. ஒய்க்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா -y1 அப்படின்னு வரும். 6² எவ்வளவு, 36 = இந்த மைனஸும் சேர்ந்தால் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இதை என்ன செய்ய போகிறோம், ஒரு 5ஆல் அடித்தோம்னா கீழே 2 5 10, மேலே 4 5 20, மிச்சம் 2 இருக்கும் 25. 25ல் எத்தனை 5 இருக்கும்னா 5 25 × y1. இந்த மைனஸும் சேர்ந்து தான் ப்ளஸ் ஆகிடுது இல்லையா. ரைட். அடுத்தது இந்த மதிப்பை இந்தாண்ட கொண்டு வரும். y1 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மதிப்பு ஏற்கனவே 36 இருக்குது. இங்கே இருக்கிற 2 வகுத்தல் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் பெருக்கல்ல வந்துடும். 45ங்கிறது என்ன ஆகும்னா கீழே வந்துடும். மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் வந்துடும். இதை சுருக்கணும்னா 4 9 36, இது 5 9 45. அப்போ என்ன வருது, 2 × 4 8/5 = y1. y1ஓட மதிப்பு y1 என்ன வருதுன்னா 8/5. 5ஆல் இதை வகுத்தா என்ன வரும், 1 5, மிச்சம் எத்தனை இருக்கும், இதில் 3 இருக்குமா. 3ன்னா ஒரு 0 சேர்த்துக்கிட்டு புள்ளி வச்சுருவோம். 3ன்னா 0 சேர்த்தா 30. 30ல் எத்தனை 5 இருக்கும், 6 5 இருக்கும். இப்போ y1 மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். y1ங்கிறது எது, இந்த பகுதி, இந்த சின்ன பகுதி தான் y1. ஆனால் நமக்கு தேவை என்னென்னா இந்த உயரம், இதுதான் நமக்கு தேவை. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த பகுதி. மொத்த உயரம் நமக்கு தெரியும் எவ்வளவு, 10 மீட்டர். இப்போ தேவையான உயரம் மொத்த உயரம் எவ்வளவு, 10. மொத்தம் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது 10. 10ல் இந்த சின்ன பகுதியை எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற உயரம் தெரிஞ்சிடும். சின்ன பகுதி எவ்வளவு, 1.6. அதை கழிச்சிடறோம். 1.6 கழிக்கிறோம். 1.6 கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 8.4 மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.